அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் இயற்கையாளன் சீனிவாசன். நம்ம இப்போ எங்கேருந்து பேசுகிறோம் பார்த்தா திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாப்பட்டியிலேருந்து பேசுகிறோம். இங்கே நம்ம ஐந்தடுக்கு முறை இயற்கை விவசாயம் பண்ணின்னு இருக்கோம். ஐந்தடுக்கு முறை நிறைய பழ வகைகள்லாம் வச்சுருக்கோம். இந்த பழ வகைகள்லாம் நல்லா இருக்கு. நம்ம கிட்டத்தட்ட ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் என்ன கான்செப்ட் வருஷம் இங்கே வீடியோ போடுறோம்னா, இப்போ நான் இங்கே ஒவ்வொரு செடிக்கும் இடையில கிட்டத்தட்ட 8 அடி கேப் விட்டுருக்கேன். அந்த 8 அடி கேப்ல இந்த பூமியை ஓப்பன் வைக்காம இயற்கை விவசாயம்னாவே பூமியை மூடனாதான் அதில் நுண்ணுயிரிலாம் நிறைய இருக்கும். இந்த மூடுறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் ஆயிடும். மொத்தமா இங்கேயே தான் வச்சு பண்றோம். இந்த மரக்கழிவுகளை எனக்கு வெளியில இருந்து கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் 2-3 சின்ன வீடியோ போட்டிருந்தேன் என்னோட குரூப்ல. அந்த பெரம்பூர்ல 2-3 பேர் கொடுத்துருந்தாங்க எனக்கு. இந்த மாதிரி மரக்கழிவுகள் அவங்க அபார்ட்மெண்ட்ல வெட்டினது, ரோட்ல வெட்டினதெல்லாம் வெட்டி அமைச்சிருந்தாங்க எனக்கு. நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதுவும் ஒரு மரக்கழிவு தான். இது பூமியை நாங்கள் மூடுறோம். இந்த மூடிட்டு மண்ணுங்களா, இந்த களையை முளைக்காது. அதுக்கப்புறம் உரமும் கொஞ்சம் கம்மியாக தரமையப்படும். எங்களுக்கு நிறைய செலவு, டைம் மிச்சமாகுது எங்களுக்கு. இங்கே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நுண்ணுயிர் பாருங்க, எப்படி போட்டு பண்ணது பாருங்க. நுண்ணுயிர் பாருங்க, எவ்வளோ நுண்ணுயிர் பாருங்க. கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே இருக்கும் நுண்ணுயிர் மட்டுமே. கரையான் இருக்குது, பூஞ்சான் இருக்கு, எல்லாமே இருக்கு பாருங்க. இதெல்லாம் நுண்ணுயிரி தான். அப்படியே மூடி விட்டுருவோம், அவ்வளோதான். இது இயற்கை விவசாயத்தில் ஒரு முக்கியமான கான்செப்ட் இது. அதாவது பூமியை மூடணும். சூரிய ஒளி படாம மரத்துக்கு மட்டும் தான் சூரிய ஒளி பண்ணணும். இங்கே படணும் அவசியம் இல்லை. இதனால என்ன ஆகும்னா, தண்ணியும் கம்மியாக மரத்துக்கு தர வேண்டி இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஈரமாகவே இருக்கும். நல்ல ஈல்டும் வரும். அதனால எனக்கு சென்னை அருகாமையில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 25-30 கிலோமீட்டர் சென்னை இருக்குது. இப்போ மழை டைம், நிறைய மரக்கலைகள்லாம் உறிஞ்சி அப்பார்ட்மெண்ட்ல நிறைய மரம்லாம் நிறைய வேஸ்ட் ஆகும், முறிஞ்சு கீழே வையும். அந்த மரத்தெல்லாம் எனக்கு நீங்க அமிச்சிட்டீங்களான்னு நினைச்சிங்களேன். இப்போ சப்போஸ் அது கவர்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் நிறைய செலவு பண்ற மாதிரி இருக்கும். இங்க அமிச்சிட்டீங்கன்னா இது பூமிக்கு உரமா தரலாம். இதை வேஸ்டா அதுமாதிரி கொளுத்தி ஏதோ வேஸ்டா தான் பண்றாங்க. அதை நீங்க அங்கிருந்து இங்கே அமிச்சிட்டீங்கன்னு வச்சிங்களேன், என்னோட ஃபோன் நம்பர் இருக்கு, நான் தரேன், கட்சியில் தரேன். அதுக்கு ஃபோன் பண்ணி நீங்க அமிச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி மன்சிங் பண்ணிடுவேன். அப்படியே ஃபுல்லா பூமியை மூடிட்டுன்னு வச்சுங்களேன், இங்க எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் மிச்சமாகும். அதான் கவர்மெண்ட்டே எடுத்துட்டு போறாங்களே சார். அது கவர்மெண்ட் தான் எடுத்துக்கிறாங்களே. கவர்மெண்ட் எடுத்துக்குவாங்க. நீங்க கவர்மெண்ட் உடனே எடுக்க மாட்டாங்க. எப்படியும் 10 நாள் 15 நாள் கிட்ட ஆயிடும் எடுக்கிறதுக்கு. ஏன்னா நிறைய சென்னையில நிறைய மரக்கிளைகள் வருது இல்ல, அதனால உடனே எடுத்து பார்த்து அவங்களுக்கும் வாய்ப்பு கம்மி தான். கம்மி எங்க போடுறது, இன்னும் கொண்டு போய் சேர்த்துதான் இருக்கிறாங்க தவிர அது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. எப்படி பண்றாங்கன்னு தெரியல. அது வேஸ்டா போறதுக்கு அவங்க கிட்ட டைம் நீங்க அவங்களை ஃபாலோ பண்ணணும். அப்படி உண்மை நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா நான் அட்ரஸ் சொல்றேன், நீங்க நேரம் அனுப்பிச்சிடலாம். இங்க போட்டு நான் யூஸ் பண்ணிக்குவோம். அதை உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புண்ணியமும் கிடைக்கும், பூமிக்கு உரமா கொடுத்தோம்னு சொல்லிட்டு. ஆமா, எனக்கு பெரம்பூர்ல 2 பேர் அனுப்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 டாடா ஏசி ஃபுல்லா இந்த மாதிரி அமௌண்ட் போட்டு கட்டி அனுப்பிச்சிருந்தாங்க. கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 செலவாச்சு அவங்களுக்கு. அப்படியே கொண்டு இந்த 3 லைன் அவங்க கிட்ட அந்த லைன் 2-3 லைன் அவங்க கிட்ட வாங்கி போட்டதுதான். 2-3 அபார்ட்மெண்ட்ல அமைச்சிருந்தாங்க எனக்கு. மரம் உடஞ்சி கீழே வந்ததுல அங்கிருந்து எனக்கு அமைச்சிருந்தாங்க. ஃபோன் பண்ணி கேட்டுருந்தாங்க, இந்த மாதிரி வீடியோ பார்த்தேனே, அப்படி குரூப்ல பார்த்தேன் அப்படி சொன்னாங்க. அனுப்பிச்சு விடுங்க தரமா சொன்னேன். உடனே எனக்கு அனுப்பிச்சுட்டாங்க. ஒரே நாள் வந்துச்சு. சப்போஸ் நீங்க கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணி தான் எப்படி பார்த்தா 1 வீக் ஆயிடும். ஏன்னா கவர்மெண்ட் நிறைய எடுக்கணும்ல. இது நம்ம டைட் டு நீங்க 1-to-1 பேச போறோம். நம்ம நீங்க சொன்ன உடனே நான் உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருவோம். நீங்க லொகேஷன் அனுப்பிச்சிடலாம். நான் இங்க இறக்குவேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கவர்மெண்ட்ல எடுக்கணும் காசு கேட்கறாங்களா? இல்ல பணம் கட்டணும் சார். வண்டிக்கு ஏதோ பணம் கட்டணும். அது எவ்வளவு அமௌண்ட் தெரியல. ஒரு தோராயமான அமௌண்ட் கண்டிப்பா கட்டணும். ஆனா உடனே எடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் லேட் ஆகும். அவங்க புக்கிங் மாதிரி தான் எடுப்பாங்க. ஏன்னா நிறைய குப்பைகள் சென்னையில ஏகப்பட்ட குப்பை சேருது. அதுலயும் இதுவும் குப்பை மாதிரி தானே. அதான் இது எனக்கு குப்பை கிடையாது, இது பொக்கிஷம் மாதிரி. மரக்கழிவுகள் இங்க இருந்ததுன்னா நான் பொக்கிஷமா ஃபாலோ பண்ணிக்குவேன். அதை நான் மரக்கழிவு மட்டும் தான் வேணுமா, இல்ல வேற ஏதாவது சில பேர் மக்கிற குப்பை எல்லாம்? இல்ல அதெல்லாம் அனுப்பக்கூடாது. மரக்கழிவு மட்டும் தான் வேணும் எனக்கு. நீங்க உங்க வீட்டுல இருக்க குப்பையில அமைச்சிட்டு போறீங்க, அதெல்லாம் இங்க போறதுக்கு இது நாங்க ஒரு இயற்கை வனம் மாதிரி நாங்கள் பாதுகாத்துன்னு வரோம். அதனால வீட்டில் இருக்க குப்பையில அமைச்சிடாதீங்க. மரக்கழிவுகள் மட்டும் அமைச்சா போதும் எனக்கு. நீங்க அதான் அவங்க நிறைய டிஸ்டன்ஸா இருக்கும். மரக்கழிவுகள்லாம் நிறைய தெரியும் பாக்குறதுக்கு. வண்டியில் ஏற்றிட்டீங்கன்னா நாங்கள் இறக்குவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எந்த மரமா இருந்தாலும் பரவாயில்ல. ஆமா, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. தென்னை மரம் மரம் எதுவும், எந்த மரம் உங்க வீட்டுல உங்க அபார்ட்மெண்ட்லயோ ஏதோ எந்த மரம் உடஞ்சி இருந்தாலோ இல்ல உடஞ்சோ நீங்க வெட்டுற மாதிரி எந்த ட்ரிம்மிங் பண்ற மாதிரி இருந்தாலோ எதுவா இருந்தாலும் சரி, எனக்கு அமிச்சிட்டீங்கன்னா நான் அந்த மரத்தை நான் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்குவேன். அதுல உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும், அவ்வளவுதான். நீங்க எப்போது இந்த மெத்தட் ஃபாலோ பண்றீங்க? இப்போ நான் ரொம்ப நாளா பண்ணிட்டு தான் இருக்கேன். திடீர்னு ஒரு சின்ன ஐடியா வந்தது. சரி, நான் எங்க தோட்டத்திலேயே விளைய பண்ணிக்கலாம். நான் இயற்கை விவசாயம் பண்றேன். இப்போ மரத்தெல்லாம் யாரும் மருந்து அடிக்க மாட்டாங்க. ஏன்னா மருந்து
உள்ள வந்து எந்த மருந்தும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கான்செப்ட் தான் நம்ம இந்த இயற்கை விவசாயம் பண்ணின்னு இருக்கோம். இப்போ என்னோட மரத்துல எங்கேயே நிறைய கழிவு கிடைக்குது, ஆனா கொஞ்சம் லேட் ஆகும். சரி, வெளியே கிடைக்கிற கழிவு சும்மா இந்த குப்பையில தான் போடுறாங்க, அதை அமிச்சலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ஃபுல்லா இந்த ஃபுல் லைன் ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டோம். இன்னும் 2 லைன் இருக்குது, இன்னும் 2 பக்கமும் இருக்குது. அதே மாதிரி அதையும் ஃபாலோ பண்ணிட்டோம்னா எங்களுக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாகும். அதே மாதிரி நம்ம மண்ணுக்கு வந்து உரம் வந்து நல்ல உரத்தை கொடுத்தா மாதிரி இருக்கும். இப்ப இது போட்டதுல நீங்க உரம் எதுவும் கொடுக்கலையா நீங்க? இல்ல, உரம் இப்பதான் கொடுத்துருக்கோம். 3 வாட்ஸ்அப் 3 கிட்டத்தட்ட 2 மாசமா ஃபாலோ பண்ணுங்கிறத நாங்க இதை இப்போ கொஞ்சமா தான் கொடுப்போம். இது ஏன்னா மண்ணை வந்து சூரிய ஒளியை மூடிட்டாவே அது வந்து அதுல இருந்து இந்த இலை தழையில இருந்து சத்தை எடுத்துக்கும். அப்படியே ஈரப்பதம் அப்படியே நல்லா இருக்கும். தண்ணி வந்து கம்மியா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். வாரத்துக்கு ஒரு டைம் விட்டா, வாரத்துக்கு 2 டைம் தண்ணி விடுவோம். இதை போட்டோம்னா வாரத்துக்கு 1 டைம் விட்டாலும் போதும். கொஞ்ச நாள் கழிச்சு மாசத்துக்கு 1 டைம் 2 டைம் விட்டாவே போதும். அந்த அளவுக்கு இந்த வந்து மூடாக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு தொழில்நுட்பம். இதை வந்து நாங்கள் பண்ணின்னு இருக்கோம். நல்லபடியாக முடியும்னு நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட்லாம் இருந்தால் நல்லா இருக்கும். உங்க அப்பார்ட்மெண்ட்லயோ இல்லை வெளியிலயோ உங்க வீட்டுக்குள்ளோ ஏதோ மரம் உடஞ்சி விழுந்ததுன்னா எனக்கு அமிச்சிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் கேட்கலாங்களா? சொல்லுங்க சார். என்னன்னா இந்த மாதிரி மூடாக்கு போடுறீங்க, பாம்புக்கு இல்ல பாம்பு, அதாவது வந்து எல்லா உயிரினமும் நமக்கு தேவை. பாம்பு, பல்லி, பூரா எல்லாமே தேவை. பாம்பு இல்லைன்னா எலி அதிகமாயிடும். இங்கெல்லாம் பாம்பை போட்டு நாங்கள் பார்ப்போம். இங்கெல்லாம் அப்பப்போ பாம்பு வெளியில் போயின்னு தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்றதா, அது நம்மளை டிஸ்டர்ப் பண்றதே கிடையாது. அது பாட்டுக்கு போவோம், நம்ம பார்த்துனே இருப்போம், அது பாட்டு போயிடும். அது நம்மள எதுவும் நம்ம போய் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாதான் அது நம்மளை தொந்தரவு பண்ணுவோம் தவிர மற்றபடி அது எதுவும் தொந்தரவு பண்ணாது. அது மாட்டுக்கு உள்ளெல்லாம் பாம்பு வரும், அப்பப்போ வரும், அப்பப்போ வெளியில போயிடும். ஒரு பிரச்சனை கிடையாது. அது வரதுக்கு எதனா டைம் எதனா இருக்கு? இந்த டைம்ல வரும், காலையில வரும், ஈவினிங் அப்படின்னு? அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் டைம் தெரியாது. ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா ஈவினிங் நைட்டு தான் வரும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் கேட்டேன். மேக்ஸிமம் பாம்பு வந்து மலைமாட்டம் வந்து அந்தி பகுதியில் தான் வரும்னு சொல்லுவாங்க. அப்படிதான் வரும். கொஞ்சம் அப்ப இந்த மாதிரி வந்து மூடாக்கு பண்றதுனால பயிருக்கும் மண்ணுக்கு வந்து உரம், மண்ணுக்கு வந்து சத்து. அதாவது பூமியை வெளிச்சத்துல இருந்து பூமியை மூடிட்டாவே பூமி வந்து நல்லா சாப்பிட்ட நிலைமையில இருக்கும். தண்ணி வந்து எப்பவுமே ஈரா காயாம இருக்குதாவே மண்ணோட தன்மை வந்து ரொம்ப சாப்பிட்டு மண் எடுத்தாவே அப்படியே பொலபொலன்னு இருக்கும் மண். அப்படியே இது இப்படிதான் போட்டீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி வேற எதுவும் ஹைட்டா எதனா போட்டு? இல்ல, இது நல்லா ஹைட்டா போட்டதான் இப்ப அமைங்கி இருக்கு. இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 6 இன்ச்சு 7 இன்ச்சு போட்டிருக்கோம். இப்ப ஃபுல்லா இறங்கி இருக்கு. திருப்பி இன்னொரு ரவுண்டு போடணும். இல்ல, அந்த ரவுண்டு போட்டிருக்கோம், இந்த ரவுண்டு போட்டிருக்கோம், 3 ரவுண்டு போட்டிருக்கோம். அந்த ரவுண்டு போட்டிருக்கோம், இறங்கிச்சு. திருப்பி அங்க போடணும். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஃபாலோ பண்ணும்போது இது நல்லா ஆயிடும். அதுக்கப்புறம் லைஃப் லாங் தேவை இங்க இருக்கிற மரக்கழிவுகளை இதுல விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஆமா, அதாவது களைகள் முளைக்காம இருக்கும். மேக்சிமம் வந்து இயற்கை களைகள்லாம் ரொம்ப அதிகமா முளைக்கும். இப்ப இந்த நாள் வந்து களைகள் முளைக்காம இருக்கிறதுனால எங்களுக்கு டைம் கொஞ்சம் மிச்சமாகுது. தண்ணி செலவு மிச்சமாகுது, உரம் செலவு மிச்சமாகுது. எல்லாமே மூடாக்குன்றது வந்து ஒரு நல்ல ஒரு கான்செப்ட். மூடாக்கு போட்டோம்னா நம்ம நிறைய மிச்சமாகும், நிறைய செலவுகள் வந்து மிச்சமாகும், டைம் மிச்சமாகும். நிறைய வந்து கான்செப்ட் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 இன்ச்சுக்கு மேல 7 இன்ச்சுக்கு நம்ம மூடாக்கு போட்டோமாவே தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாது. அல்ல மரத்துக்கு ஒரு நல்ல உரம், மூடாக்கு வந்து நல்ல ஒரு உரமா வந்து பயன்படுது. இந்த மூடாக்குல வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னா, மழை தண்ணியை வந்து உள்ள வந்து ஈர்த்துக்கும். எப்படி ஈர்த்துக்குன்னா வந்து நம்ம காஞ்ச பூமியில வந்து மழை பெஞ்சா இறங்கி ஓடும். அந்த மூடாக்கு போட்டோம்னு வச்சுங்களேன், மூடாக்கு வந்து அப்படியே ஈரமாவே இருக்கும். பூமி வந்து அப்படியே மண்ணு வந்து அப்படியே பலபலன்னு இருக்கும். மழை பெஞ்ச தண்ணி உள்ள பூமிக்குள்ள போயிடும். இப்போ இந்த மூடாக்கு வந்து எனக்கு முக்கியமான அவசியமா நான் போட்டே ஆகணும். ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து மொத்தம் வந்து 433 ஏக்கரா வந்து விவசாய நிலம். ஆனால் 7 ஏக்கரா மட்டும் தான் விவசாயம் பண்ணுறோம். 7-8 ஏக்கரா தான். ஒருத்தர் அந்த பக்கம் 6 ஏக்கரா வந்து நெல் பயிர் பண்ணுறாரு. நான் 1 ஏக்கரா வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறேன். மற்றபடி எல்லாமே வந்து ஃப்ளாட் போட்டு ஊற்றுட்டாங்க. சுற்றி வந்து லேஅவுட் போட்டாங்க, ஐடி தூக்கிட்டாங்க. தண்ணி வந்து வெளியில் போகிறதுக்கு வழி இல்லை. இந்த மூடாக்கு போட்டோன்னு வச்சிங்களேன், இந்த மூடாக்கு போட்டோம்னா பூமி வந்து ஈரமாகவே இருக்கும். பூமிக்குள்ளே நிறைய ஹோல்ஸ் இருக்கும். அப்போ தண்ணி மழை பெஞ்ச தண்ணி மட்டும் அப்படியே ஃபுல்லாக உள்ளே இறங்கிடும். வெளியில் போகணும் அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் காலி தரையை வந்து மழை பெஞ்சதுன்னா தண்ணி இறங்கி வழிந்து ஓடும். இப்போ இங்கே வந்து மழை பெஞ்சா ஓடாது, தண்ணி வந்து உள்ளே இறங்கும். அது மெயின் கான்செப்ட் வந்து அதுதான். மூடாக போட்டதுக்கு காரணமே வந்து தண்ணி நம்ம வந்து வெளியில போகிறது வழி இல்லை, தண்ணி வந்து பூமிக்குள்ளே இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மூடாக்கே போட்டிருக்கும். இந்த மூடாக்கு போடுறா எவ்வளவு தண்ணி வரைக்கும் அது பிடிச்சி வைக்கும்? இது தண்ணி பூமியில பேய் மண்ணி உள்ள போய் தான் இருக்கும். அதனால வந்து பூமி வந்து ரொம்ப மண் லூஸா இருந்துச்சுக்கலாம். நம்மளே வந்து பாத்திரத்துல மண்ணை தண்ணி ஊற்றினோம்னா தண்ணி வந்து வஞ்சி ஓடாது, தண்ணி கீழே இறங்கும். அதே கெட்டியான மண்ணை மாதிரி தண்ணி வந்து வஞ்சி ஓடும். நீங்க இங்க ஊத்தினா தண்ணி இப்போ வஞ்சி ஓடும். ஆனா தண்ணி இங்க இருந்தா தண்ணி உள்ள போகும், பூமிக்குள்ள போகும். இதெல்லாம் மொத்தம் மூடணும் தான் பிளான் பண்றோம். எல்லாத்தையுமே மூட்டோம்னா மழை பெய்யுற தண்ணி எல்லாமே உள்ள போயிடும், தண்ணி வந்து வெளியில வராது. நம்ம அந்த கான்செப்ட் தான் பண்றோம் நம்ம. ஏன்னா தண்ணி வெளியில போனா வந்து பக்கத்துல வீடு கட்டுறாங்க, அப்படியே அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, ஏங்க தண்ணி இங்க விடணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து மேடு, இது கீழே டவுன். ஆனா மொத்தமே ஃபுல்லா பக்கம் ஃபுல்லா வீடு கட்டிட்டாங்க.
இப்ப அது ஹைட் ஆயிடுச்சு. இது இன்னும் போக போக இன்னும் வீடு அதிகமாக தான் ஆகும் தவிர அதுக்கோசரம் இப்போ மழை பெய்ய தண்ணி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ மூடாக போட ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மூடாக போடும்போது தண்ணி மேக்ஸிமம் தண்ணி இங்கே கண்ட்ரோல் ஆகிடும். நம்ம பூமியில் இருக்கிற தண்ணியை வந்து பூமிக்குள்ள அமைச்சிடலாம், நம்ம இடத்துல இருக்கிற தண்ணியை வந்து பூமிக்குள்ள அமைச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் மூடாக போட்டிருக்கோம். நல்ல ஐடியாவா இருக்கு. கண்டிப்பா பாக்குறவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஐடியா. கண்டிப்பா நன்றிங்க சார். நன்றி சார். இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து உங்க வீட்டாண்ட வந்து ஏன்னா மழை சீசன் ஆச்சு, கண்டிப்பா வந்து மரக்கிளைகள்லாம் உடையும், தேவையில்லாத வந்து கவாத் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்றவங்க வந்து அந்த வேஸ்ட் கிளையை வந்து எங்க போடுறதுன்னு தெரியாம யோசிப்பீங்க. கீழே ஐயா ஒரு நம்பர் இருக்கு, அவர் கால் பண்ணீங்கன்னா அவரே வந்து நீங்க அனுப்புற அந்த இதை வந்து அவரோட பண்ணைக்கு அவர் எடுத்துக்கிறாரு. ஏன்னா கவர்மெண்ட் எடுக்கிறதுக்கும் 10 நாள் ஆயிடும். அதை வந்து எரிக்க தான் செய்வாங்க, பொல்யூஷன் தான் ஆகும். நீங்க ஐயாவுக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நம்பர் இருக்கு, அவருக்கு ஃபோன் பண்ணி நாங்க அனுப்புறாங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா போதும். அவரே ஒரு பண்ணையில வந்து ஃபுல்லாக இயற்கை விவசாயம் பண்ணி ஒரு கெமிக்கல் கூட ஆட் பண்ணுறதில்ல, முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் தான். இதனால என்ன சொல்றது, உங்களுக்கு ஒரு சுத்தமான ஒரு உணவு கிடைக்குங்க, நல்ல பழங்கள். ஏன்னா இன்னும் ஒரு இப்பயே நல்ல ஹீல்டு வந்து ஆமா ஈல்டு வந்துச்சு, இப்போ ஈல்டு வந்துருக்குது. ஹீல்டு வர ஆரம்பிச்சு இன்னும் 2-3 வருஷத்துல நல்ல ஈல்டு வரும், எல்லாமே ஈல்டு வந்துடும். நிறைய நம்ம டெம்பர் மரம் நிறைய வச்சிருக்கோம். நல்ல ஒரு காத்து தரோம் மக்களுக்கு. இங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காத்து கொடுத்தவங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 மரத்து மேல நம்ம உள்ள வச்சிருக்கோம். டெம்பர் மரம், சந்தன மரம் இருக்கு, நிறைய மரம்லாம் உள்ள வச்சிருக்கோம். ஒரு நல்ல காத்து மக்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி தான் இந்த இயற்கை கான்செப்ட் மரத்துக்கடியில நம்ம பழ வகையெல்லாம் பண்ணின்னு இருக்கோம். ஆமா, எல்லா பழமும் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ கொஞ்சம் இன்னொரு 1-2 வருஷத்துல நல்ல நிறைய பழங்கள் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து இனிமேல் வர உலகம் வந்து இந்த மாதிரி வந்து இருக்குமா அப்படின்னு வந்து கொஞ்சம் டவுட் தான். அந்த கான்செப்ட் தான் பண்றோம். ஏன்னா ரொம்ப நம்ம எல்லாமே ஓடினே இருக்கோம். எப்போ நிற்போன்னு தெரியல. சரி நம்ம ஏதாவது பண்ணுவோம், இயற்கைக்கு ஏதாவது பண்ணுவோம், இயற்கை நிறைய நம்ம கொடுத்துன்னு இருக்கு, அந்த இயற்கை ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட்ல நம்ம பண்ணின்னு இருக்கோம். நிறைய மரம் வச்சு நிறைய வந்து பராமரிச்சுன்னு இருக்கோம். உங்களால ஒரு சின்ன ஹெல்ப்னா இந்த மர கிளைகளை அமைச்சிருக்கீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். கிடைக்கிறதுக்கு நிறைய விஷயம் பகிர்ந்தீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி.